ஜாதி ஒழிப்புக்கு மற்றவர்கள் எடுத்துக்கொண்டது பூராவே ஒரு தற்காலம் தான். அது ஒரு பெரிய நிரந்தரம் சொல்ல முடியாது. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களும் இளைஞர்களாக இருந்த பொழுது பக்கத்தில் உள்ள இடையாற்று மங்கலத்தில் உள்ள முத்துச்செடி அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் இருந்தால் நம்மிடம் இருந்த தீசு கிள்ளிவளவன் இவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாக நாம் திருமணம் செய்தால் ஜாதி வெறுப்பு திருமணம் தான் செய்வோம் என்று சொல்லி 3 பேரும் ஜாதி வெறுப்பு திருமணம் செய்வதனுடைய விளைவு தமிழகத்திலே பட்டு சுட்டி எல்லாம் இன்னைக்கு ஜாதி வெறுப்பு திருமணங்கள் 4 பேர் நிறைய நடக்குது. எல்லா இடங்களையுமே பாத்தீங்கன்னா இப்ப ஜாதி ஒழிப்புங்கிறது, ஜாதி வெறுப்பு திருமணங்கள் எல்லாம் நிறைய வந்தாலும் கூட இன்னும் வரணும். அது மாறுபட்ட கருத்து இல்லை, தலைப்பதற்கு வரைச்சு சொல்ல முடியாது. ஆனா அடிப்படை இந்த ஜாதிக்கு என்ன காரணம் அதுதானே மிக முக்கியம். இது கடவுள் தானே படைச்சான்னு சொல்றான், அங்கதானே கை வைக்கணும் நம்ம, அதுதானே மிக முக்கியம். பாகு ராஜன்ய கிருத ஊருத தஷ்ய அத்வைஷ்ய பத்யாம் சீத்ரோ சாயத ரிக்வேதம். பிரம்மாவுடைய நெற்றியிலே பிராமணர்களும், தோள்பட்டையிலே சத்திரியர்களும், தொடையிலே வைசியர்களும், காலிலே சூத்திரர்களும் பிறந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறானே. இன்னமும் ரிக்வேதம் இருக்கிறது. ஜாதி ஒழியணும்னா அடிப்படை கடவுள், மதம், சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் இது ஒழிக்கப்பட வேண்டும். இடவிடாம கீதையை வச்சிருக்கான். எங்க போனாலும் அது புத்தகம்னா இவ்வளவு விருது வச்சிருக்கான். 2 பக்கம் பிறட்டோம்னாலும் தூக்கம் வந்துடும், ஒரு பக்கத்துக்கே பல பேருக்கு மயக்கம் வந்துடும். அதுல கீதா உபதேசம் சொல்லி ஒரு பெரிய போர்டு வச்சிருக்கான். ஒரு ஹோட்டல்லையும் ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சிருக்கான். எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கும். இன்று உன்னுடையது ஏதோ அது நாளை வேறொருடையது ஆகுது. என் கையில உள்ள பணம் காணாம போயிட்டுன்னா இன்று என்னுடையது அது வேறொருடைய. எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. அதாவது ஒரு 8 வயசு பிள்ளை பஸ்ல உள்ள அடிபட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அப்ப கீதை பாத்தீங்கன்னா அதை சொல்லலாம், எது நடந்ததோ அது நன்றா உதப்பான். ஆனா அந்த கீதையின் வாசகமே இல்லை என்று கீதையின் மறுபக்கம் என்ற ஒரு புத்தகத்தை தெளிவுபடுத்தி எழுதி கொடுத்தவர் தமிழர் தலைவர் ஐயா அவர்கள். அந்த கீதையில மிக முக்கியமான ஸ்லோகமாக ஜாதிய பாதுகாக்கின்ற ஸ்லோகம் இருக்கு. சாதுர் வர்ணம் மாயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ தஷ்ய கர்த்தாரம் அவி. தலையை சுத்துதா? மா வித்ய கர்த்தாரம் அவ்வியம். என்ன சொல்றான்? 4 வருணங்கள் என்னால் உண்டாக்கப்பட்டது. முன்னாடி சொன்னது ரிக்வேதம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா. இந்த ஜாதிக்கெல்லாம் காரணம் ரெட்டியாரியப்ப, செட்டியாரப்ப, தேவரப்ப, கல்லரப்ப, கவுண்டரப்ப, பல்லரப்ப, பறையர் எல்லாம் எங்க உற்பத்தி பண்ணார்னா அவர் பகவான் உற்பத்தி பண்ணியிருக்கார். அவரு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு அவர்களுக்குரிய கர்மங்களை, அதாவது என்னால் உண்டாக்கப்பட்ட அவர்களுக்குள்ள கர்மங்களை அவரவர் மீறாமல் செய்ய வேண்டும். அதை மாற்றி செயல்பட வைக்க அந்த வர்ண தர்ம உற்பத்தியாளன் ஆகிய என்னால் கூட முடியாது. என்ன சொல்லிட்டாங்க கிருஷ்ண பரமாத்மா? உற்பத்தி பண்ணிட்டையா, அதை மாற்ற முடியாதுன்னா மாற்றி காட்டிய இயக்கம் தான் திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் போன்றவர்கள் பாத்தீங்கன்னா ஜாதி வெறுப்பு திருமணம். ஐயா கவிமாமணி, ஐயா கவிஞர் அவர்கள் இங்கே வர இருந்திருக்கிறார். ஒரு வீட்டை 7 ஜாதி கிடக்கு. முத்தமிழர் கலைஞர் தான் சொன்னாரு, எங்க வீட்டுல எத்தனை ஜாதி இருக்குன்னு எனக்கே தெரியல. என்ன இதே லால்குடியில் நம்முடைய தமிழர் தலைவர் பேசினார். அந்த கூட்டத்தில் நான் இருக்கேன். என்ன ஜாதின்னு கேட்டா நான் உடனே சொல்லிடுவேன் பலபற்ற ஜாதின்னார். இதே லால்குடி வரலாறு. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஜாதியை பாதுகாக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. மத்திய, அதாவது ஒன்றிய அரசாங்கம் இங்க உள்ள பார்ப்பான் நினைக்கிறான். நம்முடைய சாட்சிக்கு கவிஞர் அவர்கள் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி உள்ள விடுதலை இல்ல, 9ஆம் தேதி விடுதலை தான். பிரசன்ன ஐயர் அப்படின்னு ஒருத்தன் வலைத்தளத்துல எழுதுறான். மொத்தம் அவன் 16 ஜாதிக்கு தான் எழுதியிருக்கான். மொத்தம் 6400 ஜாதிக்கு மேல இருக்குது இந்தியாவில். இங்கேயே பெரும்பான்மை ஜாதியை விட்டுட்டான் என்னன்னு தெரியல. ஒரு 16 ஜாதியை மட்டும் எழுதுறான். ஐயர் என்று அழைத்தோம் ஆன்மீகம் தெரிந்தது, தேவர் என்று அழைத்தோம் தெய்வீகம் தெரிந்தது, கள்ளர் என்று அழைத்தோம் அதாவது பாத்தீங்கன்னா வீரம் விளையாடியது, நாயக்கன் என்று அழைத்தோம் நிர்வாகம் நிறைந்திருந்தது. 16 ஜாதி சொல்ல வேண்டிய நடுவர்கள். படையாச்சியார் என்று அழைத்தோம் படைகள் நடுங்கியது, வன்னியர் என்று இழந்தோம். அது படையாச்சி வன்னியர் என்னன்னு எனக்கு ஒண்ணு விளங்கல. நடுவர் பின்னாடி பேசியெல்லாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன்.
அவன் எழுதியிருக்கான், பாப்பா எழுதியிருக்கான். மிக முக்கியமா என்ன சொல்றான், ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்தது. என்ன சொல்றான், ஜாதிக்கு ஒரு குணம் இருக்கத்தான் செய்தது. ஜாதி பெயரோடு அழைத்த போது அனைத்து சமுதாயமும் அமைதியாகத்தான் வாழ்ந்தது. திராவிடன் என்று அழைத்த போதுதான் திருடுவது எப்படி என்று தெரிந்தது. எவ்வளவு கொழுப்பும், எவ்வளவு அத்தப்பும், எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பாப்பார பையன் எழுதுவான். நல்லா அரை பக்கத்துக்கு குறைவில்லாமல் நம்முடைய கவிமாமணி கவிஞர் அவர்கள் மிகச்சிறப்பாக பதில் சொல்லி இருக்கிறார். நம்ம விடுதலையில வந்ததுதான். ஜாதிக்குன்னு ஒரு புத்தி இருக்கா? அப்படிதான் இருக்கா? யாராவது அடையாளம் சொல்ல முடியுமா? எல்லாரும் தான் தானம் பண்றான், எல்லாரும் தான் கண்தானம் பண்றான், எல்லாரும் தான் கடன் கொடுக்குறான், எல்லாரும் தான் கடன் வாங்குறான், எல்லா ஜாதியில தான் வாங்கின கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறான். இருக்கால எல்லா ஜாதியில தான் உணவு தானம் பண்றான், எல்லா ஜாதியில தான் ஜாதி உறவு திருமணம் பண்றான். ஜாதிக்குன்னு என்ன ஒரு அடையாளம்? என்னுடைய தலைவர் ஐயா அவர்கள் தான் சொல்லுவாங்க. இல்ல ஜாதிக்கு என்ன அடையாளம் ஏதாவது இருக்கா? பாத்தீங்கன்னா உயர்ந்த ஜாதினா ஒரு 7-8 தலை இருக்கா? தாழ்ந்த ஜாதினா 1.5 கால் இருக்கா? ஏதாவது இருக்கா? சுடுகாட்டுல கூட ஜாதி வச்சிருந்தான் சொன்னாங்க. சுடுகாட்டுல கூட ஜாதி உண்டு. அதுக்கு திரைப்பட பாடலே ரொம்ப அருமையா எழுதியிருப்பான். சமரசம் உலாவும் இடமே நவ் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் உலை முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையில் தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ரொம்ப தூங்குற இடமா? அது செத்து போன இடம் இல்ல, அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தான் ரொம்ப அருமையா. என்ன பேர சொல்றது கேட்டீங்கன்னா புரியணுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். ஐயா தான் சொன்னாரு, ஒரு பார்ப்பா இறந்துட்டான், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சுடுகாட்டில் கொண்டு போய் எரிச்சா பாப்பா என்ன எழுந்திருக்க முடியாதுவானா? பாருங்க, இங்க கொடுத்தாதீங்க, நேக்கு அங்கெல்லாம் சுடுகாடு இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவானா? இல்ல பார்ப்பானுக்கு ரத்தம் தேவைப்பட்டா தமிழ ரத்தம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டானா? உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், பண்ண மாட்டானா? அப்ப இதற்கு மிக முக்கியமாக பிரச்சாரம், அறிவு பிரச்சாரம், பகுத்தறிவு பிரச்சாரம். 1927 காரைக்குடிக்கு அருகாமையில சிராவைன்னு ஒரு ஊர். காந்தி கூட அந்த ஊருக்கு போயிருக்காரு. ஜீவானந்தம் அந்த ஊர்ல ஆசிரமமே ஒரு படிப்பா மாதிரி ஆசிரமம் வைத்து வந்திருக்கிறார். அந்த ஊர்ல ஒரு கிணறு வெட்டுறாங்க. எதுக்காக? யாருக்குன்னா காங்கிரஸ் கட்சியில ஒரு கிணறு வெட்டுறாங்க. கிணறு வெட்டுறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கி ஒரு கிணறு வெட்டுறாங்க. அவங்களுக்காக யாரு திறக்கிறது அப்படின்னு பார்த்தா 1925 காங்கிரஸ் விட்டு தந்தை பெரியார் வெளியில வந்தாலும் கூட ஜாதி ஒழிப்பிற்காக உழைக்கின்ற தலைவர் தந்தை பெரியார் என்று அவர்கள் தெரிந்து கொண்டது விளைவாக பெரியாரை அழைச்சி பேச வைக்கிறாங்க. பெரியார் கடந்த திறந்தாரு, திறந்துட்டு பேசுறாரு. எல்லாரும் வரிசையா உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் எப்படி பேசுறாருன்னா, எல்லாரும் பார்த்தா ஒரு துண்டு போத்தினாலே 1/2 மணி நேரம் பாராட்டணும். முக்கியமா நம்ம ஆளுகளுக்கு உள்ள பழக்கம். ஐயா என்ன சொல்றாருன்னா, இந்த கிணறு திறந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இந்த கிணறு திறந்தது எனக்கு உடன்பாடு இல்ல. கிணறுன்னு இருந்துச்சுன்னா அது பொது இடத்துல இருக்கணும், மருத்துவமனைன்னா அது பொது இடத்துல இருக்கணும், கால்நடை மருத்துவமனைன்னா பொது இடத்துல இருக்கணும். ஒண்ணு சொல்லிட்டு வர்றாரு ஐயா. அப்படி சொல்லிட்டு ஐயாவே சொல்றாரு, ஏன் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி கிணறுங்கிறீங்க? என்ன எதுக்காக நீங்க சொல்றீங்க? அவங்க மாட்டுக்கறி திங்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஐயா சொல்றாரு, மாட்டுக்கறி திங்கிறாங்கன்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? அந்த ஆளுலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் காங்கிரஸ்ல ரொம்ப பெரிய பணக்காரவங்க. சைவம் சாப்பிட்டா ரொம்ப உயர்ந்த ஜாதி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பல பேரு. அவங்ககிட்ட கேட்டார் பெரியாரு, நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க? கோழி சாப்பிடுறீங்கல்ல, மீன் சாப்பிடுறீங்கல்ல. இப்ப உள்ள பிராய்லர் கோழி, தீவனம் போட்டு வளர்க்குற பிராய்லர் கோழி இல்ல, அப்ப எல்லாம் நாட்டுக்கோழி தான். புது மாப்பிள்ளைக்கு நாட்டுக்கோழி தான். அது எங்கேயாவது போது பார்த்துச்சுன்னா ரவுண்டு கட்டியே நின்றுகிட்டு இருக்கோம். எல்லாம் நாட்டுக்கோழி எல்லாம் காலையில எழுந்திருச்சு பிராமணால் ஹோட்டல்ல தான் அல்வா சாப்பிடுமா? இல்ல என்ன சாப்பிடும்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த கோழியை திங்கிறீங்க. ஐயா சொல்றாரு, நீங்க வந்து மீனை திங்கிறீங்க. காரி துப்புனோம்னா 150 பொடி அங்க இருந்து முடியாது லாரி கொண்டுட்டு போறதுக்கு. அது நோயாளி துப்புனானா நோயாளி துப்பலையானாலும் அதுக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா முடியாது அங்க இருந்து அது பார்த்து கவிக்கிட்டு போவோம். அதை திங்கிறீங்க, மீனை திங்கிறீங்க, கோழியை திங்கிறீங்க. மாட்டை ஏன் திங்க கூடாது?
மாடு புல்லத்தான திங்குது, புண்ணாக்கு தானே திங்குதுன்னு அறிவு பிரச்சாரத்தை செய்தார் தந்தை பெரியார் அவர்கள்.